கிடாக்கறி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். என்னடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சுங்கடா? எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. வேம்புலியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு புட்டி, 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 இன்னைக்கு ஒரு புட்டி. ரோட்ல வராங்க அக்கா, நாங்க செய்வோம்டா பக்கா. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா முதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அண்ணன் பாக்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்ம ஏமாத்திருக்கா? ஆக்காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. டேய், தக்காளி சட்னி போடுறா. வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, பாக்கிற சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.